வணக்கம். 4/4/2026 ஏப்ரல் மாதத்திலே சனிக்கிழமை. விஸ்வவாசு வருடம் தமிழ் வருடத்திலே பங்குனி மாதத்திலே 21ஆம் நாளான இன்று தேய்பிறை திதியிலே துவாதசி துதியை திதி. இந்த 10 மணி 9 நிமிஷம் வரைக்கும் இது இருக்கும். பின்பு திருதியை அப்படிங்கிற 3வது திதி வந்துடும். சுவாதி நட்சத்திரம் 9 மணி 26 வரைக்கும் இருக்கும். பின்பு விசாக நட்சத்திரம் வரும். இன்றைய நாளிலே முக்கியமாக நாட்கள் பார்க்கும்போது சனிக்கிழமை. சனிக்கிழமை எப்பவுமே ஒரு நல்ல காரியம் செய்யுங்க. மரங்கள் வளர்க்கக்கூடிய விஷயங்களை மனதில் கொண்டு வாங்க. அது ரிலேட்டடா இந்த செடி மரச்செடிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, வேப்ப மரம், புன்னை மரம், வாகை மரம், அப்படிப்பட்ட மரங்களை இன்னைக்கு நடுங்க. அப்படி நடுவதனாலேயே நிறைய பாப விமோச்சனங்கள் நமக்கு உண்டு. நிறைய கர்மாக்களை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே அதாவது பூர்ண ஜென்மத்துல எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருப்போம். அது நம்ம மூதாதையர் மூலியமா வரக்கூடியதாக பார்ப்பது நாட்டை வளர்ப்பதற்கு காட்டை அழிப்பது அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அப்படி காட்டை அழிக்கும் போது மரங்கள் எல்லாம் அழிப்போம். இதுவும் நமக்கு கர்மாவா சேர்ந்து கொண்டு இருக்கு. அதனால இந்த கர்ம தொலைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. 7:30 8 இது நல்ல நேரம். 4:30 5 இது சாயங்காலம் நல்ல நேரம். 9:10 ராகு காலம். 1:30 3 இன்னைக்கு யமகண்டம். 6 7:30 குளிகை. கிழக்கு பக்கம் சூலம், தயிர் பரிகாரம். இந்த மீன லக்னத்திலே 1 நாழிகை 23 வினாடிகள் இருக்கக்கூடிய சூரியன் 6 மணி 10 நிமிஷத்துக்கு சூரியன் உதய நேரம். இன்னைக்கு விசாக நட்சத்திரத்துக்கு சந்திரன் போறாரு. உத்திரட்டாதி ரேவதி என்கிற மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்டும் இருக்கும். ஹர்ஷம் யோகம் கரஜை கரணம் என்கிற யோக கரணங்கள் உள்ள நாள். அர்ஷனம்னாலே வண்டி வாகனங்களை பற்றி, கல்யாணத்தை பற்றி, புதுசா பதவி ஏற்றுக்கிறத பற்றி இந்த யோசனைகள் எல்லாம் செயல்பாடா மாற்றுவதற்கு நல்ல நாம யோகம். கன்னி ராசி நண்பர்களே, லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் சுக்கிரன் பார்ப்பதனாலே ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அமர்வதனால் கொஞ்சம் நிதானிச்சு செஞ்சீங்கன்னா ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கொஞ்சம் சூதனமா நடந்து கொள்ளக்கூடிய நாள் இன்றைக்கு. 7 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.